என்ன தங்கராசு ரொம்ப கவலையா உட்கார்ந்திருக்க? மரத்தடியில மௌனமா இருந்தாலே மனக்கவலைன்னு அர்த்தம். தம்பிக்கு ஒரு கவலையா ரெண்டு கவலையா? மூணு கவலை இல்ல. அதென்ன மூணு கவலை? கல்யாணம் ஆயிடுச்சேன்னு ஒரு கவலை, பொண்டாட்டியோட வாழ முடியலன்னு ரெண்டாவது கவலை. அதையும் மீறி வாழலாம்னா ஊருக்காரவங்க விட மாட்டேங்கிறாங்க. ஆக மொத்தம் முக்கவலை. கவலையே படாதீங்க. கவலையை போக்குறதுக்கு தான் பாட்டிலுக்குள்ள மருந்து வச்சிருக்கானே, மூடிய திறந்தா போகுது. துறக்கிறதுக்கு ரூபா வேணாமா? தம்பி இருக்கும்போது நமக்கு என்ன, வசதியான வீட்டுக்குள்ள பைய புஷ்டியாவே இருக்கும். ஏய், எவ்வளவுடா கொடுக்கணும்? பழைய வாய்க்கெல்லாம் சேர்த்தா மொத்தம் 111. 111? நெத்தில சாத்தி இருக்கலாம், ஆனா மடக்கி விட்ட. இந்தா எவ்வளவு நாணயஸ்தம் பாத்தியானா? பாட்டுல குடுறா. ஊரையில இருக்குல்ல, எல்லாம் உள்ள இருக்கு. என்ன மரத்தடியில உட்கார்ந்து தண்ணி அடிக்கிறீங்களா? இல்ல, ஒண்ணு கடிக்கிறோம். பார்த்தா தெரியல. எங்களையும் ஆட்டுக்கு சேர்த்துக்குங்க. ஆட்டைக்கா? நாங்க என்ன கோலி குண்டா விளையாடுறோம்? இதெல்லாம் காதல் தோல்வி அடைஞ்சு குடிக்கிற கசாயமியா. எங்களுக்கு ஒரு வகையில லவ்ல ஃபெயிலியர் தான். அப்ப பாட்டெல்லாம் பாடி இருப்பீங்க. இனிமே தான் பாட போறோம். அப்புறம் பாடுங்க. எங்க உங்க பங்கு காசு? காசா கையோடவே கொண்டு வந்துட்டோமே. அப்ப ஊத்துங்க. இப்பதான் வீட்லயே காய்ச்சறீங்களா? இல்ல, கடையில வாங்கிட்டு வந்தோம். புர்ரா. அடாடாடாடா, மல்லிகைப்பூ வாசம். தங்கராசு, இத புடி. வேண்டாண்ணே. அட புடி. அட வேண்டாண்ணே. அட புடின்னா. இப்ப குடி. இந்த புடி. அட குடின்னா. முதல்ல அப்படித்தான் இருக்கும். 16 வயசு வந்து மயில மயில எங்களை பாட படுத்து தடி மயில மயில. 16 வயசு வந்து மயில மயில எங்களை பாட படுத்து தடி மயில மயில. அடக்கி வச்சா சொன்னபடிதான் கேட்க மறுக்குது, அதுக்கு மட்டும் நாலு கிழமை பார்க்க மறக்குது. அடக்கி வச்சா சொன்னபடிதான் கேட்க மறுக்குது, அதுக்கு மட்டும் நாலு கிழமை பார்க்க மறக்குது. 16 வயசு வந்து மயில மயில எங்களை பாட்டா படுத்து தடி மயில மயில. 16 வயசு வந்து மயில மயில எங்களை பாட்டா படுத்து தடி மயில மயில. மல்லிகை வளர்ப்பதெல்லாம் பழைக்காக, கும்பள பிறந்ததெல்லாம் எங்களுக்காக. மல்லிகை வளர்ப்பதெல்லாம் பழைக்காக, கும்பள பிறந்ததெல்லாம் எங்களுக்காக. நிம்மதி என்ன விட்டு எங்கயோ போயாச்சு, நித்திர இல்லாமத்தான் என்னமோ போலாச்சு. ஜனந்தரமும் பொன்னாலதான் சமரத்து போயாச்சு. பூவானதும் காயானதும் போலின்னு கண்டாச்சு. 16 வயசு வந்து மயிலே மயிலே எங்களை பாடா படுத்து தட்டி மயிலே மயிலே. 16 வயசு வந்து மயிலே மயிலே எங்களை பாடா படுத்து தட்டி மயிலே மயிலே. அடக்கி வச்சா சொன்னபடிதான் கேட்க மறுக்குது, அதுக்கு மட்டும் நாலு கிழமை பார்க்க மறக்குது. அடக்கி வச்சா சொன்னபடிதான் கேட்க மறுக்குது, அதுக்கு மட்டும் நாலு கிழமை பார்க்க மறக்குது. 16 வயசு வந்து மயில மயில எங்களை பாடா படுத்து தடி மயில மயில. அம்பிகாவதிக்கு ஒரு அமராவதி, ஆண்டவ முருகனுக்கு 2 பொஞ்சாதி. அம்பிகாவதிக்கு ஒரு அமராவதி, ஆண்டவ முருகனுக்கு 2 பொஞ்சாதி. அண்ணிதான் பார்வதியாம், அண்ணன் தான் தேவதா, இப்பதான் பிடிச்சிருக்கான். இனிமே தினமும் பார். மறக்கணும்னா என்னாலதான் முடியலையே இப்போது ஆக
16 வயசு வந்து மயில மயில எங்களை பாட படுத்து தடி மயில மயில அடக்கி வச்சா சொன்னபடிதான் கேட்க மறுக்குது அதுக்கு மட்டும் நாலு கிழமை பார்க்க மறக்குது 16 வயசு வந்து மயில மயில எங்களை பாட படுத்து தடி மயில மயில 16 வயசு வந்து மயில மயில எங்களை பாட படுத்து தடி மயில மயில கொடை வாங்க டவுனுக்கு போயிட்டு வர்றேன். என்ன கொடை விரிக்காதீங்கண்ணே, மாடு மரம் போகுது. புது கொடை அண்ணா, கொடையை விரிச்சுட்டு வாங்கண்ணே. யோ, ஒரிஜினல் மாடு மாறு கொடையா? மார்க்கு உள்ள இருக்கு. உனக்கு சந்தேகமா இருந்தா பாரு, விரிக்கிறேன். ஐயோ, மாடு மார்க்கு விரட்டுது. நல்ல வேலை பிடிச்சிட்டீங்க. ஏனே மாட்டை அப்படியே விடுவீங்க? குத்திருந்தா என்ன ஆயிருக்கும்? சரி பிடிச்சிட்டு போங்க. இல்ல அந்த செவுட்டு பேலால நண்பகா எதனா அடிக்கடி பட்டிசாமா? நல்ல வேலை அந்த தம்பி மட்டும் வந்து காப்பாத்தலனா இந்நேரம் என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? மாடு முட்டி நான் செத்து போயிருப்பேன். வாழதான் விடல, சாக கூட விட மாட்டேன்றாங்களே. தடுப்பணமா இருக்கிறத விட நல்ல விதமா போய் சேர்றது எவ்வளவு மேலு. அப்புறம் இருக்கிறவங்களாவது நல்லா இருக்கலாம்ல. முத்தான வந்துட்டீங்களா? அதான் வந்துட்டு இருக்கேன்ல, போடா. அடடே காளிமுத்த சௌ. மாப்பிள்ளையா? என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. என் பிடிவாதத்தினாலையும் முரட்டு குணத்தினாலையும் தான் இந்த மாதிரி ஆயிப்போச்சு. ஜெயில போய் பட்டா தானே தெரியுது. நான் யாருக்காக இப்படி பண்ண மாப்பிள்ள? என் தங்கச்சி நல்லா இருக்கணுன்றது தான் இப்படி செஞ்சேன். நீங்க 2 பேரும் நல்லா இருக்கீங்கன்றத ஜெயில கேட்ட உடனே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? ஜெயில கஷ்டப்பட்டு வேலை பார்த்திருந்தேன்னா கை நிறைய அதான் வாங்கிட்டு வந்திருப்பேன். நல்லா இருக்கீங்களா மாப்பிள்ள? தங்கச்சி நல்லா இருக்கா? என்ன மாப்பிள்ள நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க பேசாமலே இருக்கீங்க? அவன் எப்படியா பேசுவா? அதான் அத்து விட்டு ரெண்டும் தனித்தனியா திரியுத. அத்து விட்டாங்களா? என்னையா சொல்றீங்க? ஆமையா, நீ ஜெயிலுக்கு போனதும் இவங்க வீட்டு கொடுமை தாங்க முடியாம உன் தங்கச்சி கிணத்துல விழுந்துருச்சு. ஒரு பஞ்சாயத்து வச்சு அத்து விட்டாங்க. இப்போ உன் தங்கச்சி உன் வீட்டுல வாழா வெட்டியா இருக்கு. நீங்க நினைச்சா ஒட்டிக்குவீங்க, நீங்க வேணாம்னா வெட்டிக்குவீங்களா? என் தங்கச்சிய வாழா வெட்டி ஆக்கிட்டேடா. அயோக்கிய நாயே, பகையாளி குடிய உரமாடி பழுதி திட்டியா? பெரிய இடத்துல பார்த்து நிச்சயம் பண்ணியிருந்தோம். நீதான் வேணும்னு சொல்லி எங்களை எல்லாம் உதவி தள்ளிட்டு வந்தாளா என் தங்கச்சி. அவளை மூலையில உட்கார வச்சுட்டியாடா. இந்த உன்னை கொல்லாம விட மாட்டேன். இதனால தூக்கக்கு போனாலும் சரி, உன்னை இங்க ஒப்பனை கொல்லாம விட மாட்டேன்டா. குடும்பத்தை அழிச்சுட்டாங்க. விடுங்க, இல்ல உங்களை சும்மா விட மாட்டேன். இவ்வளவு அநியாயத்தை பார்த்துட்டு இருந்த ஊரை தீ வச்சு உனக்கு அறிவு இருக்கா? இப்பதான் ஜெயில இருந்து வந்தேன், மறுபடியும் போகணும்னு ஆசைப்படுறியா? அப்பா, தங்கச்சி வாழ்க்கையை வீணாக்கிட்டான், பாழாக்கிட்டாப்பா. ஏய், அதுக்கு அவனை கொண்டுட்டா எல்லாம் சரியா போய் நினைக்கிறியா? அப்பா, நீங்க வீட்டுக்கு போங்க. இவனை பழி வாங்காம நான் வரமாட்டேன். என்ன உசுரோட கொல்லாதரா. ஏய், இப்ப நீ வீட்டுக்கு வரல, நான் நேரா போய் உத்தரத்துல தொங்கிடுவேன். நீ வர போறியா இல்ல நான் போகட்டுமா? ஏய், வாடா வாடா வாடா, சொல்ல கேள், வாடா. என்ன மாட்டை போட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கான். நீங்க ஒரு அடி கூட திருப்பி அடிக்கலன்னு. அவர் என்ன அடிச்சதுல தப்பே இல்ல. அந்த நிலைமையில நான் இருந்திருந்தா கொலையே பண்ணிருப்பேன். திருப்பி அடிக்கிற சக்தி இப்ப எனக்கு இல்ல. என்னால செண்பகம் பட்ட சித்திரவதைக்கு எனக்கு இதுதான் சரியான தண்டனை.
வணக்கம் ஜோசியரையா. அடடே தங்கராசா, தீர்க்காயுசா இருப்பா. அப்பா வீட்டுல இருக்காரா? இருக்காரு. ஆமா, உனக்கு பொண்ணு பார்க்கணும் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னாரே உங்க அப்பா போனதே வந்திருக்கும் போது, என்னாச்சு? ஓஹோ, அதுக்குள்ள எனக்கு 2வது கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்றாரு எங்க அப்பா. 2ஆம் கல்யாணமா? என்னப்பா சொல்ற? பின்ன என்னங்க, என் சாந்தி முகூர்த்தத்துக்கு 4 குறிச்சு கொடுத்த நீங்களே எப்படி கேட்டா? உன் சாந்தி மூட்டத்துக்கு நான் நாள் வச்சு கொடுத்தனா? ஒரே குழப்பமா இருக்க. ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகாமலையா சாந்தி முகூர்த்தத்துக்கு 4 குறிப்பாங்க? உங்க அப்பா எப்ப வந்து என்ன பார்த்தா சொன்னாரு? போன வையாசி மாசம். நான் 6 மாதம் ஊர்ல இல்லையே. ஊர்ல இல்லையா? ஆமாப்பா. என்ன சொல்றீங்க? காஜி ஆட்டைக்கு போயிருந்தேன், வந்து 2 நாள் தான் ஆகுது. கல்யாணம் பண்ணுனதே தப்பு, பொண்ணு மாப்பிள்ளை ஒண்ணு சேர்ந்தா பொண்ணு உயிருக்கே ஆபத்துன்னு நீங்க சொன்னது எங்க அப்பா சொன்னாரே. வேடிக்கையா இருக்க. உன் ஜாதகம் எனக்கு மனப்பாடமா இருக்கு. உங்க 3 தலைமுறைக்கு ஜாதக மாத்தம் குடும்பம் என் குடும்பம். உங்க அத்தை குடும்பத்துக்கு நான் தான். இப்போ ஓன் ஜாதகமோ செண்போன் ஜாதகமோ தசப்பு பொருத்தங்களும் பொருத்தமா இருக்கு. நான் பார்த்ததுலயே இந்த மாதிரி பொருத்தமான ஜாதகங்களை பார்த்தது இல்ல. அடுத்த மாசம் குரு பெயர்ச்சி, அப்புறம் உங்க 2 பேருக்குமே ராஜயோகம் தான்.